கதையின் தலைப்பு பஞ்சமி வீடு. 1908 நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலம். அப்படி ஒரு காலத்தில் பல சமய நம்பிக்கைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் கிராமப்புற கதைகளும் நிரம்பி இருந்த காலம்தான். அதையே மாதிரி ஒரு அமானுஷ கதையும் அதை ஒட்டிய சம்பவங்களும் ஒரு ஊரையே கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் ஆட்கொண்டிருந்தது. 1500 குடும்பங்கள் வசித்து வந்த ஊரில் தற்போது வெறும் 300 குடும்பங்களே வசித்து வந்தன. ஏறக்குறைய 2/3 பங்கு மக்கள் அவ்வூரை விட்டு வெளியே இருந்தனர். அந்த ஊர் நாகலாபுரம். ஒரு காலத்தில் நாகலாபுரம் தஞ்சை ஆண்ட சோழ மன்னர்களது நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து வந்துச்சு. மாதம் மும்மாரி மழை பெய்து செழித்த பூமியாய் காட்சியளித்ததால் இங்கே விவசாயமே பிரதான தொழிலாகவும் இருந்தது. அரச குடும்பத்தினர் தொடர் வருகைகளால் அவர்களால் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக விவசாய நிலங்களுக்கு அருகிலேயே சற்று தள்ளி கலைநயத்துடன் கூடிய மிகப்பெரிய வீடு ஒன்று உருவாக்கப்பட்டது. பின்னர் சோழ சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின் பலரது கைக்கு மாறிய நாகலாபுரம் கடைசியாக இப்போது ஜமீன்தார்களின் பரம்பரை வீடாகவே ஆகி போனது. இவ்வளவு பெரிய வரலாறு கொண்ட நாகலாபுரம் தற்போது அவ்வூர் ஜமீன் குடும்பத்தினர் ஊருக்குள்ளேயே நுழைய அச்சப்படும் வகையில் நிலைமையும் மாறி போயிருந்தது. இதற்கு காரணம் பஞ்சமி வீடு. ஆம், சோழ குடும்பத்தின் வீடாகவும் நாகலாபுர ஜமீன்தார்களின் பரம்பரை வீடாகவும் இருந்த அதே வீடுதான் தற்போது பஞ்சமி வீடாய் மாறி போய்விட்டது. பஞ்சமி என்னும் பெண்ணின் இறப்பும் அதனை தொடர்ந்து நடந்த சில அமானுஷ்ய சம்பவங்களும் நாகலாபுரம் ஜமீன் குடும்பத்தை அலற வைத்து ஊரை விட்டு வெளியேற்றியது. அவ்வீட்டின் முன்கதவும் பின்கதவும் மூடப்பட்டு அக்கதவுகளில் பல மாந்திரிகர்கள் கொண்டு பூஜித்த மந்திர முடிச்சுகள் கொண்ட பல கயிர்கள் கட்டப்பட்டது. இதற்கு பின்தான் பதட்டம் அதிகரித்தது. அனைத்து வாசல் கதவுகளும் பூட்டப்பட்டு யாரும் உள் நுழையவே முடியாத நிலையில் இருக்கும் அவ்வீட்டின் மேல்தளத்தில் அமைந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அறை. அதில் 15 தினங்களுக்கு ஒரு முறை இரவில் மட்டும் ஒரு விளக்கு தானாய் எரிய ஆரம்பித்தது. அவ்விளக்கின் வெளிச்சமானது அந்த அறையில் மூடியிருக்கும் ஜன்னல் கண்ணாடிகளில் பட்டு மிக பிரகாசமாய் எதிரொலித்தது. இருள் சூழ்ந்த விவசாய நிலத்திற்கு அருகில் இருக்கும் வீடு என்பதால் அந்த அறையின் வெளிச்சம் அருகில் இருக்கும் மக்களின் குடியிருப்புகளுக்கு தெளிவாய் தெரிந்தது. அந்நாட்களின் இரவுகளில் மட்டும் மக்கள் எவரும் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. அந்த வீட்டில் இறந்து போன பஞ்சமி இன்னும் ஆவியாக அவ்வீட்டில் அலைந்து கொண்டிருப்பதாகவும் அந்த விளக்கை ஏற்றுவது பஞ்சமிதான் எனவும் தன் இறப்பிற்கு பழி தீர்க்குவதற்காகவே அவ்வீட்டில் இன்னமும் காத்து கொண்டிருப்பதாகவும் அவ்வூர் மக்கள் ஆணித்தரமாக நம்பினார்கள். இதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. விளக்கு எரியும் தினங்கள் அனைத்துமே பஞ்சமி தினமே. 15 தினங்களுக்கு ஒரு முறை வரும் பஞ்சமி தினத்தின் இரவுகளில்தான் விளக்கு தானாய் எரியும். மேலும் அவ்வீட்டில் இருந்த பஞ்சமியின் பிறந்த தினம் அமாவாசை கழித்து 5வது நாளாய் வரும் வளர்புறை பஞ்சமி தினம். அவள் கொல்லப்பட்ட தினமோ பௌர்ணமிக்கு 5ஆம் நாளாய் வரும் தேய்பிறை பஞ்சமி தினம். இந்த 2 தினங்களில் மட்டும் உள்ளே இருக்கும் ஓர் விளக்கு தானாய் எரிந்ததால் அவ்வூர் மக்கள் ஜமீன்தாரையும் சரி பதற வைத்தது அந்த பஞ்சமி வீடு. அவ்வூர் ஜமீன்தார் குடும்பத்தினர் மாலை 6 மணிக்கு மேல் நாகலாபுரத்தில் தங்குவதே இல்லை. தற்போதைய ஜமீன் வாரிசான சொக்கலிங்கத்திற்கு தன்னுடைய பரம்பரை வீடான பஞ்சமி வீட்டை எப்படியாவது மீட்க வேண்டும் என்பது ஒரு குறி. அதற்காக சந்தர்ப்பத்தையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். தற்போது நாகலாபுரத்தில் வசிக்கும் பெரும்பாலான குடும்பங்கள் ஜமீன்தாரின் நிலங்களில் வேலை பார்ப்பதற்காக கட்டாயப்படுத்தி அவ்வூரில் தங்க வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஜமீன்தார்களின் அடக்குமுறைக்கு ஆளாகி இருந்தனர். நித்திலன் குடும்பமும் ஜமீன் குடும்பத்திடம் அடிமைப்பட்டிருந்தது. எப்படியாவது நாகலாபுரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதே நித்திலனின் எண்ணமாகவும் இருந்தது. நித்திலன் விடலை பருவம் முடியும் தருவாயில் இருக்கும் இளைஞன். அவ்வூரில் இருக்கும் மற்ற இளைஞர்களிடம் இல்லாத கோபமும் ஆக்ரோஷமும் அவனிடம் அதிகமாகவே காணப்பட்டது. அவனது எண்ணத்தை நண்பர்களிடம் வெளிப்படுத்தினான். டேய் நித்திலா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நம்ம எப்போ இருந்து இவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கிறோன்னு அப்பாட்ட கேட்டால் அவருக்கே தெரியலன்னு சொல்கிறாருடா. நம்மளால் இங்கே எதையும் மாற்ற முடியாதுடா. அப்படி வழி இருந்திருந்தா நமக்கு முன்னாடி இருந்தவங்க அதையெல்லாம் மாற்றிருக்க மாட்டாங்களா என்றான் நண்பன் தயாளன். அப்போது நாளைக்கு உன்னோட குழந்தையும் பிறக்கும் போதே இவனுங்களுக்கு அடிமையாக தான்டா பிறக்கும். இன்றைக்கும் நீ உன் அப்பா கிட்ட கேட்ட இதே கேள்வியை நாளைக்கு உன் பையன் வந்து உன்கிட்ட கேட்பான். என்ன பதில்டா வச்சிருக்க சொல்கிறதுக்கு? பேச்சில் கோபம் கொத்தளித்தது நிதிலனுக்கு. நான் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த நாகலாபுரத்தை விட்டு என்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வெளியே போயிடுவேன். நீங்கள் எனக்கு உதவி பண்ணால் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் என்றான்.
நீ எவ்வளோ தூரம் போனாலும் உன்னை கண்டுபிடிச்சி மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நித்திலா. அதோட தண்டனையும் ரொம்ப அதிகமாக்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஓடி போனவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதாடா? ஜமீன் ஆளுங்க ரொம்ப பெரியவங்க. அவங்கள பகைச்சிக்கிட்டு எங்கேயுமே போக முடியாது. அந்த ஜமீன்தாரே பார்த்து பயப்படுத்துறதுனா அந்த பஞ்சமி வீடு ஒன்று தான். வேணும்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் பஞ்சமி ஆவிக்கிட்ட உதவி போய் கேளு, செய்யுமான்னு பார்க்கலாம். எங்களை எதிர்பார்க்காத, வாங்கடா போய் வேலையை பார்ப்போம் என கூட்டத்தை கலைத்தான் குமரன். நான் நினைக்கிறத நடத்தி காட்டுறேன் பாருங்கடா. நித்திலனின் இந்த வார்த்தைகள் அவனது நண்பர்களின் செவிகளுக்கு எட்டியும் பலனில்லாமல் போனது. நிதிலனுக்கு அவனது சிறு வயது நினைவுகள் கண்முன் வந்தது. நிதிலனின் சிறு வயதில் அவனது தந்தை அவனுக்கு வீரதீர கதைகளை கூறி அவனை வளர்த்து வந்தார். நிதிலன் அக்கதைகள் கேட்கும் போதெல்லாம் அந்த கதையின் நாயகனாக தனது தந்தையை பாவித்து கொண்டான். சில நாட்கள் அர்ஜுனனாக, கர்ணனாக, கிருஷ்ணனாக, ராமனாக, பீமனாக, அனுமனாக தன் தந்தையை கண்டான். ஒரு நாள் நிலத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த ஜமீன்தார் ஏதோ ஒரு தவறுக்காக அவனது தந்தையை பல பேர் முன்னணியில் கன்னத்தில் ஓங்கி அறை வந்த வேகத்தில் அவனது தந்தை நிலத்தில் சரிந்து வீழ்ந்தார். அப்போதும் மாத்திரம் குறையாத ஜமீன்தார் அவரை தனது கால்களால் போட்டு மிதிக்க, கூடவே ஜமீன்தாரின் ஆட்களும் சேர்ந்து தாக்கினர். இவை அனைத்தும் நித்திலன் கண்முன்னே நடந்தது. அதிர்ச்சியில் உறைந்தே போனான். தந்தையை கர்ணனாக, பீமனாக நினைத்த நிதிலனுக்கு கண்முன் நடந்த சம்பவம் மனதை வெகு ஆழமாக பாதித்தது. அப்போதுதான் தான் இருக்கும் சூழ்நிலை குறித்து தெளிவாக புரிய ஆரம்பித்தது நிதிலனுக்கு. அன்றிலிருந்து அவனுக்கு ஜமீன் மீது வெறுப்பும் கோபமும் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போனது. பலத்த அடியால் அவரது தந்தை நோய்வாய்ப்பட்டு சில மாதங்கள் கழித்து இறந்தே போனார். தந்தையின் இறப்பிற்கு பின் தாயுடன் நாகலாபுரத்தை விட்டு வெளியேறுவதையே லட்சியமாக கொண்டான் நிதிலன். சரியான தருணத்திற்காக அவனும் காத்திருந்தான்.